அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம போர்வால் யூடியூப் சேனலில் பார்க்க போகிற டாபிக் வந்து பாஷ் ஆக்ட் 2013. அது என்ன பாஷ் ஆக்ட்? இது பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து அட்வொகேட் பத்மபிரியா அவர்கள் விரிவான தகவல்களை கொடுத்துருக்குறாங்க. இந்த பாஷ் ஆக்ட் அதாவது பணிபுரியும் இடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்கள், வன்கொடுமைகள் பற்றிய குற்றங்களை எங்கே புகார் செய்வது, அந்த பாஷ் ஆக்ட் 2013, அதாவது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆஃப் உமன்ஸ் அட் ஒர்க் பிளேஸ், ப்ரிவென்ஷன், ப்ராகிபிஷன் அண்ட் ரிட்ரஷல். ஸோ இதில் வந்து சமீபத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வந்து மாண்புமிகு நீதியரசர் ஆர்.என். மஞ்சுளா அவர்கள் வந்து ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். பல்வேறு ரிட் பெட்டிஷன் கீழே விசாரணை நடத்திய அவர்கள் வந்து இந்த பர்டிகுலர் பாஷ் ஆக்டில் வந்து என்னென்ன சீர்திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும், மாநில மற்றும் தேசிய மகளிர் உரிமை ஆணையங்கள் வந்து ஒன்றிணைந்து இந்த பாஷ் ஆக்டை வந்து எந்த மாதிரி செயல்படுத்த வேண்டும், இதில் என்னென்ன உட்பிரிவுகளை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், அதற்கான நிவாரணங்களை எப்படி பாதிக்கப்பட்டவர்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்பது பற்றி ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். மேற்படி நீதியரசர் அவர்கள் உத்தரவில் பார்த்தீங்கன்னா, பணிபுரியும் பெண்கள் வந்து அவர்களுக்கான ஆரோக்கியத்தை மேம்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு உட்படுத்தப்படுகின்றனர். அதே சமயத்தில் வந்து குழந்தைகளை வந்து பராமரிப்பதையும் ஒரு முழுநேர பணியாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். இது போன்ற பாலியல் அத்துமீறல்களில் அவர்கள் வந்து உட்படுத்தப்படும் பொழுது மன ரீதியாக மிகவும் பாதிக்கப்பட்டு மேற்கொண்டு அவர்கள் முன்னேற்றத்திற்கு அது மிகப்பெரிய தடைக்கல்லாக இருந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு இது போன்ற செயல்களில் பாதிக்கப்படும் பெண்களுக்கு வந்து மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர்களை தயார்படுத்த விதமாக சில வரைவுகளை வந்து இந்த தேசிய மகளிர் ஆணையமும் மாநில மகளிர் ஆணையமும் செயல்படுத்த வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்தார்கள். அதன் அடிப்படையில் வந்து சம்பந்தப்பட்ட இந்த ஒரு இன்டர்னல் கமிட்டி, அதாவது 10 பேருக்கு மேல் பணி செய்யும் ஒரு நிறுவனத்தில் வந்து இந்த பாஷ் ஆக்டில் வந்து என்ன செயல்படுத்த வேண்டும் என்றால், இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி என்ற ஒரு கமிட்டியை உருவாக்க வேண்டும். அதுபோல் வந்து குறைவாக 10 பேருக்கும் குறைவாக பணியாளர்கள் இருக்கும் ஒரு நிறுவனத்தில் வந்து எல்சிசி எனப்படும் லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, ஸோ இதை வந்து முழுமையாக செயல்படுத்தி அவர்கள் அந்த விசாரணையை 90 நாட்களுக்குள் விரைந்து முடிக்க வேண்டும். யார் யாரெல்லாம் அந்த கமிட்டியில் இருக்கிறாங்களோ அவர்கள் சம்பந்தமான ஆதார் நகல்கள், அவர்களின் முழு விவரங்கள், அலைபேசி எண்கள் வந்து முறையாக வலைத்தளங்களில் பதிவேற்றப்பட வேண்டும். அதை வந்து டேஷ்போர்டில் இது சம்பந்தமாக இதுவரை என்னென்ன புகார்கள் பெற்றிருக்கிறார்கள், புகாரின் மீது எந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது, புகாரை எவ்வாறு விசாரித்துள்ளார்கள் என்பதை வந்து அந்த டேஷ்போர்டில் வந்து மென்ஷன் பண்ணணுங்கிற மாதிரி உத்தரவுகளை வந்து நீதியரசர் அவர்கள் பிறப்பித்துள்ளார்கள். இதெல்லாம் ஏன்னா வந்து ஸோ இது போன்ற பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடுவர்கள் வந்து குறிப்பிட்ட இந்த செயலை வந்து தாமாகவே வந்து முன் வந்தாலும் முறைப்படியான விசாரணை வந்து நேர்மையான முறையில் நடக்கவில்லை, நேர்மையான முறையில் விசாரிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு நியாயம் பெற்று தர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் தான் வந்து இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். மேலும் வந்து இந்த உத்தரவை சட்டத்தின் 24வது பிரிவின் கீழ் இதற்கான நிதி பற்றாக்குறை ஏதாவது ஏற்படுமாயின் மத்திய மற்றும் மாநில அரசுகள் இதற்கான நிதியை தாராளமாக ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் இதற்கான ஆவணங்களை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். மேலும் வந்து இந்த மாநில மகளிர் ஆணையங்கள் வந்து மருத்துவமனைகள், கல்வி வளாகங்களுக்கு சென்று இது போன்ற கமிட்டிகள் முறையாக செயல்படுகிறதா, இது போன்ற புகார்கள் எந்த மாதிரி விசாரிக்கப்பட்டுள்ளது என்பதை பற்றி முழுமையாக விசாரித்து அதற்கான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், அதுபோல வந்து தொழில் ரீதியாக தகுதியான நபர்களை வந்து இந்த குழுவில் நியமித்து இது போன்ற பாலியல் வன்கொடுமைகளில் வந்து குற்றங்களுக்கு நீதி விசாரணை பெற்று தருவதற்கான தகுந்த குழுவை அமைக்க வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். மேலும் தேசிய மகளிர் ஆணையம் மற்றும் மாநில மகளிர் ஆணையம் ஒன்றிணைந்து பாலியல் உணர்திறன் மற்றும் பாலியல் ஆலோசனைகளை வழங்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாஷ் ஆக்ட் 2013 வரையறை செய்யப்படுவதற்கு 16 ஆண்டுகளுக்கு முன்பாக 1996ஆம் வருடம் வந்து ராஜஸ்தானில் ஒரு பழங்குடியின பெண் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு எதிராக, அதாவது ஒரு பணி புரியும் இடத்தில் ஏற்பட்ட ஒரு பாலியல் வன்கொடுமைக்கு விளைவாக ஒரு பொதுவெளியில் அவர் கணவருடன் வெளியில் சென்றிருக்கும் பொழுது பலதரப்பட்ட மனிதர்களால் வந்து அவர் சூறையாடப்படுகிறார். அந்த சூறையாடப்பட்ட வழக்கை விசாரித்த ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் யார் யாரெல்லாம் குற்றவாளிகளாக குற்றம் சுமத்தப்பட்டார்களோ அவர்களெல்லாம் விடுதலை செய்தது. அதற்கு எதிராக
பல என்ஜிஓக்களும் மகளிர் அமைப்புகளும் தொடர்ந்து போராடி உச்சநீதிமன்றத்தில் வந்து அவர்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தார்கள். அதன் வழியாகத்தான் இது போன்ற பணியிடங்களில் பாலியல் துன்பத்திற்கு உட்படுத்தும் பெண்களுக்கு எதிராக ஆரோக்கியமான சமூகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று என்ஜிஓக்களும் மகளிர் ஆணையங்களும் இந்த விசாகா கமிட்டியை உருவாக்க வேண்டும் என்று அந்த விசாகா என்ற பெண்ணின் அந்த பழங்குடியின பெண்ணின் நினைவாகவே இந்த கமிட்டியை உருவாக்குனாங்க. ஸோ அது 16 வருடங்களுக்கு முன்பு தான் இந்த சட்டமாக இயற்றப்பட்டு பார்லிமெண்ட்ல வந்து அது அமெண்ட்மெண்ட் பாஸ் ஆச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம உயர்நீதிமன்ற நீதியரசர் RN மஞ்சுளா அவர்கள் வந்து இந்த சட்டத்தை சீர்திருத்த செய்வதற்காக பல உத்தரவுகளை பிறப்பித்துள்ளார்கள். இந்த உத்தரவு மாநில மகளிர் ஆணையமும் தேசிய மகளிர் ஆணையமும் ஒருங்கிணைந்து 4 வாரங்களுக்குள் இதற்கான நடைமுறைகளை சீர்படுத்தி செயல்படுத்தியிருக்கான திட்ட வரையறையை வந்து உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ தொடர்ந்து இது போன்ற பாலியல் வன்கொடுமைகளில் வந்து பெண்கள் பாதிக்கப்படாமல் சுமூகமான ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இதனை போர்வால் யூடியூப் சேனல் வந்து முழுமையாக வரவேற்கிறது. பொதுவாக பெண்களுக்கு இது போன்ற பாலியல் வன்கொடுமைகள் எங்கெங்கே ஆரம்பிக்கிறதுன்னா உருவம் மற்றும் பெண்களை வந்து அவமரியாதையாக பேசுவது, பெண்களை வந்து அவமரியாதையாக நடத்துவது, ஒரு உயர் அதிகாரி வந்து தான் இச்சைக்கு உட்படுத்த வந்து ஒரு அவருக்கு ஏதாவது கைமாறு ஒரு ப்ரொமோஷன் வேணும், போஸ்டிங் வேணும், இல்லை ஒரு டிரான்ஸ்ஃபர் வேணும்னு சொல்லிட்டா அந்த சூழ்நிலையை பயன்படுத்தி கொண்டு அவரை வந்து தன் இச்சைக்கு உட்படுத்துவது, இது போன்ற சம்பவங்கள் வந்து இனிவரும் காலங்களில் குறையும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது போன்ற உருவம், உடை மற்றும் அவர்கள் தனி உரிமையை பறிக்கும் விதத்தில் உருவத்தை கேலி செய்வது, அவர்கள் உடையை வந்து விமர்சனம் செய்வது, அவர்களது தனி உரிமையை வந்து விமர்சன பொருளாக காட்சிப்படுத்துவது, இது போன்ற செயல்கள் வந்து இது போன்ற நீதிமன்ற உத்தரவுகளை வந்து பெருமளவில் கொண்டு போய் சேர்க்கும் பொழுதுதான் குறையும் என்பதை வந்து வலியுறுத்தி தான் இந்த பதிவு செய்கிறோம். இது போன்ற மீண்டும் ஒரு விழிப்புணர்வு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.